யாருமே இல்லாத ஒரு இருட்டான ரூமில் ஒரு சின்ன வெளிச்சத்தில் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பிளட்டி மேரி பிளட்டி மேரி பிளட்டி மேரின்னு சொல்கிறப்போ ஏதோ ஒரு வினோதமான உருவத்தை பார்த்ததா நிறையா பேர் சொல்கிறாங்க. இதை தான் பிளட்டி மேரி எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி நடக்குது, இதில் ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது, அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி யார் இந்த பிளட்டி மேரி, இந்த பிளட்டி மேரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எப்படி உருவாச்சு, யார் இவங்க, உண்மையிலே பிளட்டி மேரின்னு ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லை இதெல்லாமே கட்டுக்கதையா? பிளட்டி மேரின்னு ஒருத்தவங்க உண்மையிலே இருந்திருக்காங்க. குயின் மேரியா இருந்தவங்க எப்படி பிளட்டி மேரியா மாறினாங்க, அவங்களோட கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வாட்ச். கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முன்னாடி 1516 இங்கிலாண்டோட அரசர் ஹென்ரிக்கு பிறக்கிறவங்க தான் மேரி. குழந்தை பிறந்ததுக்கு ஊரே சந்தோஷப்படுது. ஆனால் அந்த அரசரால் சந்தோஷப்பட முடியல. ஏன்னா அவர் ஒரு ஆண் வாரிசை எதிர்பார்த்திருக்காரு. அவருக்கு அப்புறமா அந்த ஆண் வாரிசு அந்த நாட்டை ஆள்றதுக்காக அப்படி எதிர்பார்த்திருக்காரு. ஏன்னா அந்த டைம்ல பெண்களெல்லாம் இங்கிலாண்டை ரூல் பண்ண விட மாட்டாங்க. அதனாலேயே இப்படி ஒரு மன கஷ்டத்திலே இருக்காரு. அதே நேரத்தில் அவருக்கு இன்னொரு பொண்ணு மேலேயும் காதல் வருது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபையும் அவங்களோட பொண்ணு மேரியையும் அவங்களுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிடுறாரு. அதனால அவங்களோட அந்த அரசு மரியாதை, அரச குடும்பம் அப்படின்றதே போகுது. இதுல மேரி ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அந்த அரசர் ஹென்ரிக்கும் அவரோட செகண்ட் ஒய்ஃபுக்கும் இன்னொரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பணிவிடை செய்யறதுக்கெல்லாம் மேரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுவும் ஒரு பெண் குழந்தை. அவர் ஆண் வாரிசு வரும்னு எதிர்பார்த்தார்ல, அது இங்கேயும் நடக்கல. இதே நேரத்தில் அந்த செகண்ட் ஒய்ஃப் ஹென்ரிக்கு துரோகம் பண்ணிடுறாங்க. அதனால ஹென்றி அவங்க தலையவே வெட்டிடுறாரு. அதுக்கப்புறமும் பல கல்யாணங்கள் பண்றாரு. 6 ஒய்ஃப்ன்றாங்க. ஒரு வழியா ஒரு ஆண் வாரிசையும் பார்த்துட்டாப்ல. அப்புறம் அந்த அரசர் ஹென்றி இறந்தும் போயிடுறாரு. அந்த ஆண் வாரிசு சின்ன வயசா இருக்கும் போதே ஒரு அரசராகிறாரு. ஆனா அவரும் உடல்நல குறைவால சின்ன வயசுலயே இறந்து போறாரு. இப்ப அடுத்து யார் அரசராக போறா அப்படின்ற தருணத்துல தான் மக்களே குயின் மேரியை குயின் மேரி ஆக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க தான் முதல் வாரிசு அப்படின்ற அடிப்படையில் மக்களே அவங்கள குயின் ஆக்குறாங்க. ஆனால் மக்கள்லேயே நிறைய பேர் அவங்கள பிடிக்காதவங்க இருக்காங்க. அவங்க பார்க்குறதுக்கு ராணி மாதிரி இல்லை. இந்த சொசைட்டி ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தால் அது அழகுன்னு சொல்லும்ல, அந்த கேட்டகரியில் அவங்க வரல அப்படின்றதுக்காகவே அவங்கள வெறுக்கிறவங்கலாம் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அவங்க ஒரு கேத்தலிக் அப்படின்றதுக்காகவே அவங்கள வெறுக்கிறாங்க. கிறிஸ்டியன்லேயே 2 பிரிவுகள் இருக்கா. ஒன்று கேத்தலிக், இன்னொன்று ப்ரொட்டஸ்டன்ட். குயின் மேரி ஒரு கேத்தலிக், ஆனால் மக்களில் நிறைய பேர் ப்ரொட்டஸ்டண்ட்டாகவும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் மேரியை வெறுக்கிறாங்க. அதுக்கப்புறமா குயின் மேரி ஒரு ஸ்பெயின் அரசனை கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் ஆகுறப்போ அவங்களுக்கு வயசு 37, அந்த ஸ்பெயின் அரசனுக்கு 27. குயின் மேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டோம், இதுக்கப்புறமாவது நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு குயின், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்பெயின் அரசன் இவங்களை விரும்பி கல்யாணம் பண்ணல. அவர் ரொம்பவே பொலிட்டிக்கலாக சரி நமக்கு இங்கிலாண்டோட ஒரு அலையன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற தாட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா சொல்ல போகிறது தான் குயின் மேரி பிளட்டி மேரியான கதை. மேரி பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, நமக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு. அவங்களோட டெலிவரி டைமும் வருது. ஆனால் அவங்களுக்கு வலி வரவே இல்லை. அதுக்கப்புறமாவும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வலி வரல. நாட்கள் போகுது, வலி வரவே இல்லை. அப்புறமா வயிறோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. நாளாக அப்புறம் வயிறே நார்மல் ஆயிடுது. குழந்தைய பிறக்கல. இதை தான் ஃபேண்டம் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறப்போ நம்ம பாடி அதுக்கான சிம்டம்ஸை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பிக்கும். சில நேரம் ஐயோ நமக்கு ஃபீவர் வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம், ஃபீவரே வந்துடும். அது நம்ம பாடியே கொடுக்குற சிம்டம்ஸ். அது மாதிரி இவங்க பிரெக்னென்ட் ஆகணுன்றத நினச்சிட்டே இருந்திருக்காங்க. அதனால அவங்க பாடியே அவங்க பிரெக்னென்ட் ஆனால் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வருமோ அதெல்லாம் அப்படியே கொடுத்துருக்கு. ரொம்பவே மனசுடைஞ்சு போகிறாங்க. இதுக்கப்புறமா தான் வாழ்க்கையே வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அது இப்படி ஆனதுனால அந்த ஊரே அவங்கள ரொம்ப தப்பாக பேசுது. பிரெக்னென்ட் கூட ஆகலை அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசுகிறாங்க. ஒரு சிலர் கோவப்பட்டு அந்த இறந்து போனவங்களோட ஆத்மா தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவங்க விட்ட சாபம் தான் உனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன கதைனா, இவங்க குயின் ஆனதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல இவங்க ஒரு கேத்தலிக்னு. ஆனால் ஊருக்குள்ள மக்கள் நிறைய பேர் ப்ரொட்டஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ப்ரொட்டஸ்டன்டிசமும் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்திருக்கு. அதனால இந்த கேத்தலிசிசமை திருப்பி கொண்டு வர்றதுக்காக ஒரு 100க்கும் மேலே இருக்கிற ப்ரொட்டஸ்டன்ஸை உயிரோட எரிச்சிருக்காங்க. அப்படி எரிச்சப்ப தான் இந்த குயின் மேரியை பார்த்து நிறைய பேர் பிளட்டி மேரின்னு சொன்னாங்க. அந்த இறந்து போனவங்களோட சாபத்தினால தான் உனக்கு இப்படி பிரெக்னன்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் நிறைய பேர் பேசிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாமே நடந்ததுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் திருப்பி ஸ்பெயினுக்கே திருப்பி போயிட்டாங்க. இவங்க கிட்ட சொல்லாம கூட போயிட்டாங்க. இவங்களுக்கும் உடல் நலம் பயங்கரமா பாதிக்கப்படுது. 42 வயசுலேயே இறந்து போறாங்க. இதுக்கப்புறமா நிறைய மக்கள் தனியா இருக்கும்போது அந்த மிரரை பார்க்கும் போதெல்லாம் அவங்களோட உருவம் வந்து போறதா அந்த மாதிரி கதைகள்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது.
அப்படி ஸ்ப்ரெட் ஆகி 500 வருஷமாக ஸ்ப்ரெட் ஆகி இன்னுமே அந்த கதைகள்லாம் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மிரரில் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு நடந்ததாக சொல்கிறாங்க. அது எல்லாமே உண்மையா? அப்போ உண்மையிலே பிளட்டி மேரி தான் அந்த மிரரில் வந்து பார்க்குதா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. அவங்க பார்த்தது உண்மைதான், ஆனால் அது பிளட்டி மேரினால இல்லை, நம்ம பிரெயின்னால. நம்ம ஒரு இடத்தையே ரொம்ப நேரத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே நமக்கு ஃபேட் ஆகி தெரியும். ரொம்ப லைட்டெல்லாம் கம்மியாக இருக்கிறப்போ இப்படி ஒரு இடத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது சுற்றி இருக்கிற இடம்லாம் வினோதமாக தெரியும். ஏதோ வளைஞ்சு நெளிஞ்சு தெரிகிற மாதிரிலாம் தெரியும். இதுக்கு பேர் தான் ட்ராக்ஸ்லர் எஃபெக்ட். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸில் சென்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சுற்றி இருக்கிற ஃபேஸஸ்லாம் உங்களுக்கு வினோதமான ஃபேஸஸாக தெரியும். இட்டாலியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சு இந்த மாதிரி டிம் லைட்டில் உங்கள் மூஞ்சியவே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஃபேஸே அவங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு சில வினோதமான உருவங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்க ஃபேஸே அவங்களுக்கு சிரிக்கிற மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே ட்ராக்ஸ்லர் எஃபெக்ட் தான் காரணம். நம்ம பிரெயினே நம்ம கூட விளையாடிட்டு இருக்கு. அதுவும் நம்ம பயம் அந்த நேரத்தில் அதிகமாகிறப்போ நம்ம சும்மா ஏதோ ஒரு இடத்துல இருட்டாக இருக்கிற இடத்த ஒரு மாதிரி பார்த்தோன்னா அங்கே பேய் இருக்குன்னு நினச்சிட்டு பார்த்தோன்னா பேய் இருக்கிற மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால புரியுதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. ஸோ இந்த பிளட்டி மேரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த பிளட்டி மேரி எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி பண்ணப்போ நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி வியர்டான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீர ஈஸ்வர் ஷைனிங் ஆஃப். குட் பை.